காவல்துறை என்ன பண்ணிருக்கணும், என்னை கொலை செய்ய வந்தவனை கைது செய்து குண்டர் சட்டத்தை செல் அடிச்சிருக்கணும். ஏன் செய்யல? நான் திமுக கைக்குலிங்க, ஆமாங்க, என்ன கொலை செய்யலாம் வர்றான், அவனை ஏன் இந்த காவல்துறை கைது செய்யல? மருத்துவர் ஐயா அவர்கள் மீது தைலாபுரம் தோட்டத்தை திமுக ஹைஜாக் பண்ணிச்சுன்னு திரு அன்புமணி சொல்றாங்க. நான் கேட்கிறேன், அன்புமணி அவர்களே, ஹைஜாக் திமுக பண்ணியிருந்தா வீட்டில் உழவு பார்க்குற கறியை வச்சிருந்தீங்க, ஏன் இது வரைக்கும் காவல்துறை நடவடிக்கை எடுக்கல? டிஜிபி கொடுத்தோம், கிளியனூர் காவல் நிலையத்தில் கொடுத்தோம், நடவடிக்கை எடுக்கலையே. என்ன காரணம்? விருப்ப மனுவை கொடுக்க போகாதீங்க, போக மாட்டார்கள், போகாதீங்க. போய் 10,000 ரூபாய் பணத்தை அவங்க ஏமாற்ற பார்க்கிறார்கள். உண்மையான பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவர் ஐயாவுடைய தலைமையில் இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சி தான் உண்மையான பாட்டாளி கட்சி. கட்சியை உருவாக்கியவர், கட்சியினுடைய நிறுவனர், இன்றைக்கு 46 ஆண்டுகள் உழைத்துக் கொண்டிருப்பவர், 96,000 கிராமங்களுக்கு கால் தேய சுற்றி வந்தவர், 10.5 இடஒதுக்கீட்டுக்காக முன்னாள் முதலமைச்சரிடத்திலே பெற்றவர், மீண்டும் பெற்றே தீர்வேன் என்று பல போராட்டங்களை செய்து கொண்டிருக்கிறார் மருத்துவர் ஐயா தான் பாட்டாளி மக்கள். தேர்தல் நெருங்கிட்டு வருது, என்ன நிலைப்பாடு எடுக்க போறாரு ஐயா ராமதாஸ்? என்ன நிலைப்பாடு எடுக்க போறாரு? தேர்தல் நெருங்கிட்டு வருது, கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்கிட்டாங்க. கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது முழுக்க எண்ணத்தில் காலம் தொண்டாளி பாட்டாளி மக்களினுடைய கூட்டணியை முடிவு செய்கிற அதிகாரம் முழுக்க மருத்துவர் ஐயா அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது, பொதுக்குழு மூலமாக வழங்கப்பட்டிருக்கிறது. அவர் தெளிவான வெற்றி கூட்டணி அமைப்பார். ஐயா அவர்கள் தைலாபுரம் தோட்டத்தில், நான் இப்போ மீண்டும் சொல்கிறேன், தைலாபுரம் தோட்டத்தில் போய் யார் கையெழுத்து போடுறாங்களோ கூட்டணியில், அது யாருன்னு நான் சொல்ல மாட்டோம், போடும் பொழுது அவங்களுக்கு தெரியும், அவர்கள் தான் இந்த தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக வருவார். இப்போ உங்களுக்குள்ள வந்த கூலிப்படைக்கு 50,000 ரூபாய் இப்போ ஆமாம், வீட்டுக்கு போய் அவங்க எப்படின்னா ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. அந்த A1 A4 வரைக்கும் அக்யூஸ்டுங்க ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. அந்த அக்யூஸ்டுங்க வீட்டுக்கு போய் இங்கே நீதிமன்றத்தை நாடினார்கள். நீதிமன்றத்தில் அவர்களுக்கு இது கிடைக்கல, பிணை கிடைக்கல. அதனால் அவங்க வீட்டுக்கு ஓடி ஒளிஞ்சிருக்கிறவங்களுக்கு நல்லா ஜாலியாக சுத்த விடான்னு சொல்லி என்னை கொலை செய்வாங்க. 50,000 மாதம் 50,000 கொடுத்துட்டு 2வது தவணை போயிருக்கு.